ஹாய் குட் மார்னிங். விருந்து ஃபங்க்ஷன் முடிச்ச கையோட ஊருக்கு கிளம்பியாச்சு. இவங்க 2 பேரும் கடைசியாக குளிச்சுக்கிறேன்னு குளிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே பாவமாக தான் இருந்துச்சு. மூஞ்ச பாருங்களேன் எவ்வளோ சோகமாக இருக்குன்னு. ஜி கஃபே இது நாகர்கோவிலில் இருக்குது. இங்கே ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் பஸ் வந்து வடசேரி வராது, நீங்கள் ரெட்டப்பனை பக்கம் வந்துருங்கன்னு சொன்னாங்க, விநாயகர் ஊர்வலம் இருந்ததுனால. அப்புறம் அங்கே வந்து பேக்கெல்லாம் பஸ்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறியாச்சு. ஃபைனலாக 2 பேருமே பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வேறு வழி இல்லை. எங்கள் ஆளுக்கு பின்ன பெங்களூரை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சோகம், ஸ்கூலு ஹோம் ஒர்க் அதெல்லாம் நினச்சி. பஸ் வந்து ரொம்ப லேட்டு, 7 மணிக்கு வர வேண்டியது 11:30க்கு தான் வந்தது. இருந்தாலும் அடித்து பிடிச்சி வந்து அவனை ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன். ஆல்ரெடி ஒரு 3-4 டேஸ் லீவ் அதனால். அப்புறம் அன்றைக்கே போய் கொஞ்சம் காய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி ஸ்டாக் பண்ணியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால். அப்புறம் கொஞ்சம் மீன் சாப்பிட ஆசையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வாவல் மீனும் இன்னொரு மீன் எனக்கு பேர் தெரியல வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன். அதனால் எங்கால் இந்த மாதிரி ரெடியாக இருக்கார் ஸ்கூலுக்கு. கொஞ்சம் பூ இருந்தது, அதை வச்சு கோலம் போடலான்னு ட்ரை பண்ணேன். அது ஏதோ கரப்பாம்பூச்சி மாரி வந்திருக்கு.